வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம மொறுன்னு காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க காரப்பொரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இந்த மிளகாத்தூள் வந்து மிளகாவும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கு. 1 நாட்டு பூண்டு, 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு நிலக்கடலை. இப்போ இதுக்கு வந்து பொரி சூஸ் பண்ணுறது நல்ல பொரியாக இருக்கணும். இந்த மாதிரி இப்படி உடைக்கும் போது நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். நல்லா அடி திக்கான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நல்லா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நாட்டு பூண்டை தோலோட தட்டி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து ஒரு சிலருக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க பூண்டு இல்லாமல் மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அவங்க வந்து பூண்டு சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். இப்போ நிலக்கடலையை வந்து நல்லா போட்டு எண்ணெய் நிறையா இருக்கணும். நிலக்கடலையை போட்டு நல்லா கடலை வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தோல் உடச்சி நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். அதனால் எல்லாம் ஒன்றா போடாமல் ஃபஸ்ட்டு நிலக்கடலையை போட்டுட்டு அப்புறமா பொட்டுக்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள், கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிருச்சுன்னா அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற பொரியை சேர்த்து கிண்டிடலாம். பொரியை கொட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூட்லேயே ஆஃப் பண்ணாமல் கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா பொரியெலாம் அப்படியே சப்பையாக போயிடும், நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதோட மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ நிலக்கடலை பிடிக்குன்றதுனால நான் நிறையா நிலக்கடலை பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் நிறையா சேர்த்துட்டோன்னா அதையும் தூக்கி போடாமல் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்ருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து உப்பு ஏற்கனவே இருக்கும் அந்த பொரியிலேயே, அதனால் நான் உப்பு சேர்க்கல. அதில் இருக்கிறதே போதும். நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கு கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு 1 மந்த்துக்கு அந்த கிறிஸ்பியாகவே அப்படியே இருக்கும், நமுத்து போகாமல். நம்ம ஒவ்வொரு பூஜைக்கும் அந்த பொரியெல்லாம் படைச்சிட்டு வீணாக போயிடும். அந்த மாதிரி அதை வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.